கும்பராசிக்காரர்களும் சார் இவ்வளவு நேரம் எங்களுடைய ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது வந்து கொண்டிருக்கிறது, இனிமேல் குரு மறைய போகிறது, அப்ப எங்களுடைய ராசிக்கு குரு பார்வை மறுக்கப்படும், அதனால் எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். குரு மறைவது ராசியை இது நாள் வரை குரு பார்த்து கொண்டிருந்தார். ராசியை மட்டும் பார்க்கல, ராசியில் இருக்கிற ராகுவையும் குரு பார்த்து கொண்டிருந்தார். அப்போ ராகுங்கிறவர் பார்த்தோம்னா எந்த இடத்தில் இருக்கிறாரோ அவ்வாறாக செயல்படுவார், அந்த வீட்டின் அதிபதியாக செயல்படுவார், நட்சத்திராதிபதியாக செயல்படுவார். அவர் இன்விசிபிள் பிளானட், நம்மை தூண்டி விடுவார், பிளஸும் கொடுப்பார் மைனஸும் கொடுப்பார். எதை செய்யக்கூடாது, எதை நாம் பண்ணக்கூடாது, எதற்குள் நாம் போகக்கூடாதுன்னு சொல்றோமோ அதுக்குள்ளதான் அவர்கள் போவார்கள், அதைத்தான் அவர்கள் செய்வார்கள், வில்லங்கத்தையும் வாங்கி கொள்வார்கள். குறிப்பா அங்கீகரிக்கப்படாத விஷயங்கள், தடை செய்யப்பட்ட விஷயங்கள், பேண்ட் ஐட்டம்ஸோ ப்ராடக்ட்ஸோ, தீய பழக்க வழக்கங்களோ, போதை வஸ்துக்களோ, லாகிரிகளோ, இதெல்லாம் நம்மை தூண்டிவிடும். அப்போ என்ன ஆகும்னா ரொம்பவும் கவனமாக நம்ம அந்த நேரத்தில் ஒழுக்கமாக குட் பாயா குட் கேர்ளாக இருந்தாலும் நம்மை பொல்யூட் செய்வதற்கு ஒருவர் வருவார். தன்னை இவர்களாகவே மிகைப்படுத்தி கொள்வார்கள். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த திருமணத்தை, அந்த ஒரு மேரேஜ் என்டிட்டியை ஓகே பண்ணணுங்கிறதுக்காக இவர்களே நாங்கள் 2 இடம் வச்சுருக்கிறோம், அந்த இடத்துக்கு சும்மா போய் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. நான் இந்த பொசிஷனில் இருக்கிறேன், நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், எனக்கு இவ்வளவு சம்பளம் வருகிறது அப்படின்னு ஓகே பண்ணி திருமணம் செய்து விடுவார்கள். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரே வாரத்துக்குள்ளார லைஃப் பார்ட்னர் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடித்து இவர்களை நிர்மூலமாக்கி விடுவார்கள். அப்போ இல்லாத விஷயங்களை இருப்பது போல், சொல்லாத விஷயங்களை சொல்வது போல், செய்யாத விஷயங்களை செய்தது போல் நாமே நம்மை ப்ரொஜெக்ட் செய்வதற்கு நாமவே தூண்டப்படுவோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அம்சம். என்னையெல்லாம் யார் கேட்கறது? ஏதோ உங்களுடைய நல்ல நேரம், இத்தனை நாளைக்கு நான் ஒரு குட் பாயா, நல்லவனா, ஆதிவாசி, அடக்கிவாசி அப்படின்னு இருந்தேன். ஆனால் எத்தனை நாளைக்கு தான் நானும் இப்படியே இருப்பேன்? இனிமே என்னுடைய கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், முடிஞ்ச டிஸ்கோ, பிரேக்கு எல்லாத்தையும் மொத்தமாக ஆடுறதுக்கு யாரும் இனி என்னை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு நான் வந்து விட்டேன் அப்படின்னு நான் சொல்லலை பிரதர். ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் சொல்லுகிறார். எல்லாருமே இது நேரத்தில் குரு பயிற்சி, குரு இந்த ராசியை பார்க்குது, அந்த ராசியை பார்க்குது, பிளஸ் என்னங்கிறத பற்றி தான் பிரமாதமாக பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது வரப்போகிற இந்த குரு பயிற்சியில் இது நாள் வரை குருவின் பார்வையை பெற்று வந்து கொண்டிருந்த அந்த ராகுங்கிற கிரகத்துக்கு இனி குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. சும்மாவே நான் ஆடுவேன், இனி என் இஷ்டத்துக்கு என்னை ஆட விட்டா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி முழுவதுமாக சூறையாடுவதற்கு சுபக்கிரகமான குருவின் பார்வையை இழந்து முழுவதுமாக விஸ்வரூபமாக தனது விஷயத்தை எடுத்து சூறையாடுவதற்கு ராகு தயாராகிவிட்டார். 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்களில் எந்தெந்த ராசிக்கு வருகிறதோ அவற்றிற்கு மேலும் மேலும் அபிவிருத்தியும், எந்தெந்த ராசிக்கு நெகட்டிவாக வரப்போகிறதோ மேலும் மேலும் நெகட்டிவ் பலன்களை கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார். அடிபட்டதுக்கு அப்புறம் ஐயோ இப்படி அடிபட்டுருச்சே, அப்படி அடிபட்டுருச்சே, இதுக்கு இந்த மருந்து போடலாமேன்னு சொல்வதை விட அடிபடுவதற்கு முன்பாகவே ஒரு எச்சரிக்கை பதிவாக இந்த பதிவை நாங்கள் வெளியிடுகிறோம். அதாவது எந்தெந்த ராசி எவ்வாறு தங்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முதலில் பார்ப்போம். கிரக நிலைகளை முடிவில் பார்ப்போம். கும்பராசிக்கு இந்த பலனை சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா எல்லா கும்பராசிக்காரர்களும் சார் இவ்வளவு நேரம் எங்களுடைய ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது வந்து கொண்டிருக்கிறது,
இனிமேல் குரு மறைய போகிறது. அப்ப எங்களுடைய ராசிக்கு குரு பார்வை மறுக்கப்படும். அதனால் எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். குரு மறைவது ராசியை இது நாள் வரை குரு பார்த்து கொண்டிருந்தார். ராசியை மட்டும் பார்க்கல, ராசியில் இருக்கிற ராகுவையும் குரு பார்த்து கொண்டிருந்தார். அப்போ ராகுங்கிறவர் பார்த்தோம்னா எந்த இடத்தில் இருக்கிறாரோ அவ்வாறாக செயல்படுவார். அந்த வீட்டின் அதிபதியாக செயல்படுவார், நட்சத்திராதிபதியாக செயல்படுவார். அவர் இன்விசிபிள் பிளானட், நம்மை தூண்டி விடுவார். ப்ளஸ்ஸும் கொடுப்பார், மைனஸும் கொடுப்பார். இது நாள் வரை அவரை மைனஸ் கொடுக்காமல் ஒரு கிளாஸ் டீச்சரை எப்படி ஹெச்ஓடி பார்த்துக்கிட்டாங்களோ, ஹெச்ஓடியை எப்படி பிரின்சிபல் பார்த்துக்கிட்டாங்களோ, அதை போல் இந்த ராகுவை அப்படியே பொக்கிஷமாக பக்குவமாக குரு பார்த்து கொண்டிருந்தார். இப்போ இனிமே என்ன நடக்கும் அப்படின்னா, ராகு தலை விரித்து ஆடுவார். அதுதான் நடக்கும். எதிலும் ஒரு தீவிரத்தை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இது பெரிய பாதிப்பு கொடுக்காது. என்ன, இப்போ ராகு சதயத்துக்கு விட்டார். சதய நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக ஆகஸ்ட் 2 முதல் அவிட்ட நட்சத்திரக்காரர்களும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இது காற்று ராசி. இதை ஒரு இடத்துல அடக்கி ஒடுக்கி எல்லாம் பத்திரமா ஓரமாலாம் உட்கார வைக்க முடியாது. ஒரு மாதிரி இந்த துருன்னு இருக்கிறது, இந்த ஹைப்பர் தன்மையை வெளிப்படுத்த நபர்கள்லாம் குழந்தைகள் மட்டுமல்ல, ஈவன் பெரியவர்கள் கூட இந்த கும்பராசியில் பார்க்க முடியும். அதுலேயும் குறிப்பாக சதய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு மேலேயே நட்சத்திராதிபதி ராகு அப்படிங்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, எதை செய்யக்கூடாது, எதை நாம் பண்ணக்கூடாது, எதற்குள் நாம் போகக்கூடாதுன்னு சொல்றோமோ அதுக்குள்ளதான் அவர்கள் போவார்கள். அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். வில்லங்கத்தையும் வாங்கி கொள்வார்கள். குறிப்பா அங்கீகரிக்கப்படாத விஷயங்கள், தடை செய்யப்பட்ட விஷயங்கள், பேண்ட் ஐட்டம்ஸோ ப்ராடக்ட்ஸோ, தீய பழக்க வழக்கங்களோ, போதை வஸ்துக்களோ, லாகிரிகளோ, இதெல்லாம் நம்மை தூண்டிவிடும். அப்போ என்ன ஆகும்னா, ரொம்பவும் கவனமாக நம்ம அந்த நேரத்தில் ஒழுக்கமாக குட் பாயா குட் கேர்ளாக இருந்தாலும் நம்மை பொல்யூட் செய்வதற்கு ஒருவர் வருவார். அந்த வரக்கூடிய நபர் எப்படி வருவார்னா, நம்மளுடைய வயது, நம்மளுடைய இடம், பொருள், சூழ்நிலை, ஏவல். ஒரு மிடில் ஏஜு டீனேஜாக இருந்தால் இந்த லவ் நான்சென்ஸு, இந்த லிவிங் டுகெதர் நான்சென்ஸு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் வருவார். நல்ல லவ்வாக இருந்தால் நாம் அதனை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வரக்கூடிய நபர் நம்மை களங்கப்படுத்துவதற்குத்தான் வருவார். இல்லை ஒரு ஆஃப்டர் மிடில் ஏஜ் தாண்டிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃபினான்ஷியல் ஸ்கேமு, இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது, வெளிநாட்டு பயணமை, வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புறது, அங்கே போய் பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லாமல் ஒரு லேபர் போல் நம்மை ஆக்கி விடுவது. இந்த மாதிரி எந்த ஒரு பொறியை வைத்து நம்மை இவர்கள் மீனாக சிக்க வைக்க போறார்கள் அப்படிங்கிறது நமக்கே தெரியாத அளவுக்கு, குறிப்பாக செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை நீங்கள் கொண்டு போய் உங்கள் இடத்துல வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை இந்த ஒரு மிஷின் செய்துவிடும், இந்த ஒரு எக்யூப்மெண்ட் செய்துவிடும் அப்படின்னு நம்மை தூண்டி விடுவார்கள். உங்களுடைய பயணத்தில் இது பெனிஃபிட்டு இப்படின்னு தூண்டி விடுவார்கள். குறிப்பாக ராசி லக்னத்தில் ராகு இருக்கும் பொழுது, சுப கிரகத்தின் பார்வை மறுக்கப்படும் பொழுது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் கூட ஏதாவது ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஏற்ற இறக்க தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாம் ஏற்படுத்தும். இதிலெல்லாம் ரொம்பவும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். தன்னை இவர்களாகவே மிகைப்படுத்தி கொள்வார்கள். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த திருமணத்தை, அந்த ஒரு மேரேஜ் என்டிட்டியை ஓகே பண்ணணுங்கிறதுக்காக இவர்களே நாங்கள் 2 இடம் வச்சுருக்கிறோம், அந்த இடத்துக்கு சும்மா போய் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. நான் இந்த பொசிஷனில் இருக்கிறேன், நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், எனக்கு இவ்வளவு சம்பளம் வருகிறது அப்படின்னு ஓகே பண்ணி திருமணம் செய்து விடுவார்கள். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரே வாரத்துக்குள்ளார லைஃப் பார்ட்னர் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடித்து இவர்களை நிர்மூலமாக்கி விடுவார்கள். அப்போ இல்லாத விஷயங்களை இருப்பது போல், சொல்லாத விஷயங்களை சொல்வது போல், செய்யாத விஷயங்களை செய்தது போல்
நாமே நம்மை ப்ரொஜெக்ட் செய்வதற்கு நாமவே தூண்டப்படுவோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அம்சம். இதில் ரொம்பவும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். குறிப்பாக அவிட்ட நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துக்கு ராகுவே பகை கிரகம், இந்த வீட்டினுடைய அதிபதி சேட்டனும் பகை கிரகம். எல்லா பகை கிரகங்களும் ஒன்றாக சேரக்கூடிய விஷயம். இதனால் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது எல்லாமே எது வரைக்கும் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரை தான். அதுக்கப்புறம் குட் பை ராகு, இது எல்லாமே எது வரைக்கும் அப்படின்னா நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை தான். அதுக்கப்புறம் குட் பை ராகு, ஹாப்பி அப்படின்னு நாம் சொல்லிக்கொள்ளலாம். மகர ராகு 12ஆம் வீடாக இருந்தாலும் குரு பார்வையில் ராகு அடங்கி விடுவார். அப்போ அந்த ராகுவோடைய வீரியம் நம்மை பாதிக்காது. பரிகாரம்னு வரும் பொழுது எக்ஸ்ட்ராவா இவர்கள் ராகவேந்திரர், ராமானுஜர், ஆதிசங்கரர் இந்த மாதிரி மகான்கள் வழிபாடு, மனதை ஒருநிலைப்படுத்துவது, தியானம் செய்வது, குறிப்பாக அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போகாமல் புதிதான விஷயங்களை நாடாமல் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ச்சியாக துர்கா வழிபாடு, ராகுகால துர்கா வழிபாடு, அஷ்டமி திதிகளில், பௌர்ணமி திதிகளில் வாராகி, பிரத்யங்கரா, காளிகாம்பாள், துர்கா வழிபாடு செய்வது, சண்டி யாகம் செய்வது, உங்களால் முடிந்தால் அபிஷேகம், அன்னதானம், இல்லைன்னா அந்த யாகத்துக்கு மலர்கள் வாங்கி கொடுப்பது, இனிப்புகள் வாங்கி கொடுத்து நேவேத்தியம் செய்து விநியோகம் செய்வது, உங்களால் என்ன கைங்காரியம் செய்ய முடியுமோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கவச்சம் போல் பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லா தேய்பிறை அஷ்டமி திதிகளிலும் பைரவர் வழிபாடு, எல்லா சிவன் கோயிலிலும் பைரவருக்கு தனி சன்னிதானம் இருக்கும். இந்த பைரவருக்கு அர்ச்சனை, அபிஷேகம், அந்த இனிப்புகள் செய்வது, நேவேத்தியம் செய்வது, அன்னதானம் செய்வது, இந்த பரிகாரம் எல்லாம் ஒரு கவச்சம் போல் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். மே மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. இது நாள் வரை மிதுனராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இனி கடகராசி மண்டலத்தில் உச்சமடைய போகிறார். இது நாள் வரை அவர் ராகுவை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இனி அவர் ராகுவை பார்க்க மாட்டார். இனி அவர் விருச்சிகத்தையும் மகரத்தையும், மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானைத்தான் பார்க்க போகிறார். மேலும் ராகு என்ற கிரகம் இப்பொழுது சனியின் வீட்டில் தனது சொந்த நட்சத்திரத்தில் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு அவர் செவ்வாயின் நட்சத்திரத்தில், இந்த கூட்டணியில் நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா ராகு, சனி, செவ்வாய் அனைத்து அசுப கிரகங்களும் ஒன்றாக இந்த இடத்தில் சங்கமிக்கிறது. இப்போ இதுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில், ராகு காலங்களில் துர்க்கையை வழிபடுவது, அஷ்டமி திதிகளில், அமாவாசை திதிகளில், பௌர்ணமி திதிகளில் வாராகி, பிரத்யங்கரா, காளிகாம்பாள் போன்ற உக்ரமான தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்து முடிந்தால் சின்ன சின்ன யாகங்களோ, அர்ச்சனைகளோ, அபிஷேகங்களோ, அன்னதானங்களோ செய்வதன் மூலம், இந்த தெய்வங்களுக்கு உண்டான மந்திரங்களை, ஜபங்களை செய்வதன் மூலம் இதன் வீரியத்தை நீங்கள் வெகுவாக குறைத்து கொள்ளலாம். முடிந்தால் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் அல்லது அர்ச்சனை போன்ற விஷயங்களை உங்கள் சக்திக்கு என்ன முடியும் அதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். பிறகு ராகு செவ்வாயின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான முருகன் கோயிலில் நீங்க செவ்வாய்க்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து அர்ச்சனை, அபிஷேகம் செய்வதன் மூலம் இதன் வீரியத்தை நீங்கள் வெகுவாக கட்டுப்படுத்தி கொள்ளலாம். இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.